இப்ப எப்படி இருக்கு பாருங்க. இது கள்ளார்ந்த பூங்கொன்றை மதமத்தம் கதிர்மதியம் உள்ளார்ந்த சடை முடியம் பெருமானார் உறையுமிடம் கள்ளாய சம்பாதி சடாயு என்பார் தாமிருவர் உள்ளான கரையனிடம் புள்ளிருக்கு வேளூரே. இத இப்படி பாட முடியும்னா பாராயணம் வரும். அதுலயும் பலன் உண்டு. கள்ளார்ந்த பூங்கொன்றை மதமத்தம் கதிர்மதியம் உள்ளார்ந்த சடை முடியம் பெருமானார் உறையும் இடம் தள்ளாய சம்பாதி சடையு என்பார் தாமிருவர் உள்ளானார் கரையனிடம் உள்ளிருக்கு வேளூரை. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட கண்ட நடை. எளிமையா இருக்குல்ல இது. இதுல பாடலாம். ஆனா ரொம்ப ஆக்ரோஷமா இதை பாடக்கூடாது. அதுக்கான பண்கள் வேறு. ரொம்ப மன அமைதியை கொடுக்கிற பண். புரியுதா? அதையே நம்ம பாடுறதுனாலே மன அமைதி கெட்டுருக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா நமச்சிவாய வாழ்க்கை கிளம்புற நேரத்தில் பூஜையை எடுத்துக்கிட்டு அவசர அவசரமா அவரே சொல்லியிருக்காரு, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடிகள். அந்த வழியை அவ்வளவு வேகமா சொல்லுவோம். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடிகள் பூனை கத்த விட்ட அப்படின்னு அது மாதிரியே. ஏன் ஒண்ணு முன்னாடி எதிர்த்து இல்லையா? சிவசிவான் தென்னாவுடைய சிவனையை போட்டு எந்நாட்டு ஒரு விரைவா போட்டு இன்னைக்கு அவ்வளவுதான் சாமி நல்ல முடியும், நாளைக்கு பாத்துக்கிறேன் அப்படின்னு போ. ஏன் அவ்வளோத்தையும் சொல்லி முடிச்சிடணும்னு நினைக்கிறது இருக்கு பாருங்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடிகள் போய் பூஜையில போய் வேக வேகமா சொல்லுவாங்க. ஏன்னா கிளம்புற அவசரம். இது பூசை அப்படிங்கிறது நம்ம மன அமைதிக்கு செய்யுது. பாராயணம் வேற, ரெண்டுத்தையும் குழப்பிக்க கூடாது. பாராயணம் வேகமா செஞ்சுக்கலாம். பூசை செய்யறோம் பார்த்தீங்களா, சிவபூசை. சிவபூசை செய்யும் பொழுது பொறுமையா செய்ய முடிஞ்சா செய்யுங்க. இல்லையா ஒரு தேவார பாட்டை பாடிட்டு முடிச்சிடும். இப்ப நம்ம வெளியில போறோம், வெயில் தொழில் பங்கன் முண்டகண்டன் நல்ல மீனை தெரியும் வாசனை அப்படி சொல்லலாம். அது பாராயணம். பாராயணம் பண்றது வேற, பூசை செய்யறது வேற. நீங்க பூசையில உட்கார்ந்துட்டீங்கன்னா மீதியா உட்கார்ந்து செய்யலாம். பாராயணம் பண்றது ரொம்ப வேகமா பண்ணா மெதுவா பண்ணா அது நமக்கு நேரத்துக்கு தரும். அதுதான் பாராயண முறைன்னு சொல்றாங்க. அதனால இது எப்படி பாடணும்? கள்ளார்ந்த பூங்கொன்றை மதமத்தம் கதிர்மதியம் உள்ளார்ந்த சடை முடியம் பெருமானார் குறையும் இடம். புரியுதா? பாடலாம். இப்ப முதல் வரி மட்டும் கவனிச்சுட்டு பாடுங்க. கள்ளார்ந்த பூங்கொன்றை மதமத்தம் கதிர்மதியம் உள்ளார்ந்த சடை முடியம் பெருமானார் குறையும் இடம். கொஞ்சம் மேல உள்ளார்ந்த அது சொல்றதே ஒரு அழகு. உள்ளார்ந்த சடை முடியம் பெருமானார் குறையும் இடம். கள்ளாய சம்பாதி சடையு என்பார் தாமிருவர் உள்ளான கரையனிடம் உள்ளிருக்கு வேளூரே. புரியுதா? சரியா? ஒரு 10 நிமிடம் ஒரு தேநீர் இடைவெளி எடுத்துக்கிட்டு திரும்ப இந்த பதியத்தை முதல்ல இருந்து நம்ம பாடி நிறைவு செய்யலாம். சரியா?